வணக்கம் அப்ரஹாம். 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த ஜாபர் சாதிக் என்பவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு தொடர்புடையவர்களுக்கு என்சிபி அதிகாரிகள் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் இன்று அதன் அடிப்படையில் ஏற்கனவே கடந்த வாரம் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளருமான அமீருக்கு என்சிபி அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் அவர் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி டெல்லியில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகியிருந்தார். அவரிடம் ஜாபர் சாதிக் தொடர்பான அவருடன் தொடர்புடைய பல்வேறு கேள்விகள், அவருடன் வைத்திருந்த அந்த தொழில்முறை உறவுகள், அதே போல இருவரும் சேர்ந்து திரைப்படங்களில் பணியாற்றி இருக்கின்றனர். இதில் இவர்கள் ஈட்டிய வருமானம், முதலீடு செய்தது தொடர்பான பல்வேறு இவர்கள் இருவரும் சேர்ந்து மேற்கொண்ட தொழில்கள் தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டு அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. குறிப்பாக ஜாபர் சாதிக் தயாரித்த படங்களிலும் அமீர் இயக்கி இருக்கிறார். இந்த நிலையில் இன்று ஜாபர் சாதிக் வீடு உட்பட சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த நிலையில் முக்கியமாக தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ராஜன் தெருவில் இருக்கக்கூடிய இயக்குனர் அமீர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் தற்பொழுது வரை சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமீரின் அலுவலகத்திற்கு வருகை தந்து சோதனை நடத்தி கொண்டிருக்கிற அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமீரின் அலுவலகத்தில் இருந்த ஆவணங்களை கைப்பற்றி அதை வைத்து தீவிரமாக தற்பொழுது வரை விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அமீர் அலுவலகத்தில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சோதனையில் தெரிகிறது. அமீர் திரைத்துறையிலும் மற்ற தொழில்களிலும் ஈடுபட்டு வந்தது குறித்தும், எப்போது இதெல்லாம் மேற்கொள்ளப்பட்டது, இதற்கான முதலீடுகள், அதே போல அவரிடம் இருக்கக்கூடிய அந்த தொகைகளுக்கான வரவு செலவு போன்ற பல்வேறு தகவல்களை தற்போது பட்டய கணக்காளரை கொண்டு தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று காலை முதலே மாறி மாறி பல்வேறு அதிகாரிகள் 4 சக்கர வாகனங்கள் அமீரின் அலுவலகத்தில் சோதனையில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது அமீர் வீட்டில் சோதனையானது நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது அண்மை தகவலாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. மீண்டும் அமீர் டெல்லியில் இருக்கக்கூடிய என்சிபி அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என அமீருக்கு என்சிபி அதிகாரிகள் அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்காக கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருப்பதாக அமீர் தெரிவித்திருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக இன்று நடைபெற்ற இந்த சோதனை இன்று காலை முதல் தற்போது வரை கடந்த ஒரு 6 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கலாம். அதே போல அந்த கணக்குகள் சரிபார்க்கப்பட்ட பொழுது பல்வேறு முக்கிய தகவல்கள் பெறப்பட்டிருக்கலாம். இதன் அடிப்படையில் தொடர்புடையவர்கள் விசாரணை நடத்தப்பட்டிருக்கலாம். அதன் அடிப்படையில் தற்பொழுது அமீரை போலீசார் என்சிபி அதிகாரிகள் விசாரணைக்காக அழைத்திருக்கலாம் என தெரிய வருகிறது. அப்ரஹாம், தொடர்ந்து இந்த விசாரணையை தொடர்ந்து எப்போது அமீர் என்சிபி அலுவலகத்தில் ஆஜராகிறாரோ அதனைத் தொடர்ந்து இந்த விசாரணை, இந்த வழக்கு தொடர்பான இன்னும் பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பெறும். அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி மாயாவதி.